வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம 100 days 100 vlogs சேலஞ்சில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதை நாங்கள் 2 வாட்டி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. நிறைய பேர் வந்து நாங்கள் அந்த பழைய வீடியோவை போய் பார்த்தோம், சிரிப்பு தாங்க முடியல, அதை திருப்பி பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. வீடியோ நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா திருப்பி பண்ணுங்கன்னு கேட்கறதுல உள்நோக்கம் என்னன்னா, நீங்க மறுபடியும் அதை பண்ணுங்க சார், நீங்க கஷ்டப்படுறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, பல பேருக்கு இதை பார்த்தோன்னே இப்போ கை தட்டுவீங்கல்ல, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பீன் பூசில் சேலஞ்ச். நிறைய ஒரு சில பேருக்கு இந்த பேரே மறந்து போச்சு. ஐயா அந்த முட்டாய் விளக்கு போடுங்க, முட்டாய் விளக்கு போடுங்கன்னு கேட்குறீங்க. முட்டாயெல்லாம் சாப்பிட்டு ஒரு விளக்காடான்னு கேட்டால், இது சாதாரண முட்டாய் இல்லை, அமேசான் காடுகளில் வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த அரிய வகை முட்டாய்கள். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 வகையான முட்டாய் கலர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸை பாருங்களேன். லிக்கோரிஸ், டாப் பனானா, டூட்டி ஃப்ரூட்டி, பெரி ப்ளூ, பீச், டோஸ்ட் மேஷ்மெலோ, ஜூசி பேர், பொமக்ரனேட், கேப்புச்சினோ, ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூதி. இந்த ஃப்ளேவர்ஸை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன கசக்குதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளேவர்ஸை சாப்பிட்றதுக்கு யாருக்கும் கசக்காது சார். ஆனால் ஒரே கலரில் 2 ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு டாப் பனானா, அது வந்து வெள்ளை கலர் அப்படின்னா, அதே வெள்ளை கலரில் டாப் பனானாக்கு ஈக்குவலாக இன்னொரு ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் இது என்ன விளையாட்டு அப்படின்னா, ரெண்டமாக போட்டு ஒரு கலர்லையும் நாங்கள் 3 முட்டாய் எடுத்து திம்போம். அதில் ஒரு முட்டாயி நாத்த முட்டாயி, அது எவனுக்கு வருதோ அவன் படுற கஷ்டத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வராமல் தப்பிச்சுக்கிட்டே போகணும், அது இறைவன் கையில் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு சில ஃப்ளேவர்ஸ் படித்து காட்டினல, நல்லா இருந்துச்சா? இப்போ அதே மாறு வேஷத்தில் இருக்கிற ஒரிஜினல் அந்த கெட்ட வாடை இருக்கிற என்னென்ன ஃப்ளேவர்ஸுங்கிறத படிக்கிறேன் பாருங்க. அந்த லிக்கோரிஸ் கருப்பு கலர் வந்து பேர்ன்ட் ரப்பர் தீஞ்சி போனால் ஒரு ஸ்மெல் வரும்ல, அது எங்கள் வாய்க்குள்ளே அந்த முட்டாயில் அந்த டேஸ்ட் வரும். அடுத்தது டாப் பனானா, அதுக்கு வந்து வெட்டு டாகம், நாய் குளிச்சுட்டு வந்தா ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த ஸ்மெல். இந்த 2 ஸ்மெல்லும் இந்த பக்கெட்டில் புதுசாக வந்திருக்கு. அழுக்கு சாக்ஸு, ஸ்டிங்கி சாக்ஸு, டூத் பேஸ்ட்டு, பார்ஃப்னா எனக்கு தெரிஞ்சு சளின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டிங்கி பக், இந்த மூட்டை பூச்சை நசுக்குன்னு ஒரு ஸ்மெல் வரும்ல அது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அந்த புண்ணுக்கு கட்டுற பழைய பேண்டேஜ் இருக்குல்ல அது. அப்புறம் அந்த மூக்கை நோண்டினீங்கன்னா ஒன்று வரும்ல அது. அப்புறம் இந்த லிவர் அண்ட் ஒனியன் எல்லாம் சேர்ந்தா ஒரு மனம் வரும்ல, அதுவும் செத்து போன மீனும். இப்போ எப்படி இருக்குது அதை கேட்கும்போது. ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய சப்ஸ்கிரைபர், ஆல்ரெடி நாங்கள் இதில் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க புதுசாக பாருங்கள். அப்பா எல்லாம் இங்க ரெடியா, எல்லாம் சேர்ந்து இரு, கையெடு, ஊச்சி விடு இல்லை, நல்லா ஊச்சி எடுத்து விடு. கலர் முட்டாயெல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புது ஸ்மெல்ல இருந்து போவோம். பிளாக் கலர்ல 3 தாங்க இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு கன்ஃபார்மா தீஞ்ச ரப்பர் வரப்போகுது. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிளாக். இதுல இருக்கிற ஆர்டர்லேயே நம்ம போவோம். பிளாக் 3 பிளாக் எடுத்துட்டேன். யாரு முதல்ல எடுக்க போறீங்க? ஓகே, மூக்கு கிட்ட கொண்டு போக கூடாது, வச்சுக்க. எதுக்கும் நான் ஒரு டிஷ்யூவை ரெடிமேடாக எடுத்து வச்சுருக்கேன். குப்பை தொட்டியெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மிஸ்டி வந்து சேஃப்டிக்கு கொக்கா கோலாலாம் எடுத்து வந்துருக்கு. எனக்கு தான் கூட வரும் இது. சரி, இப்போ 1 2 3ன்னு சொன்னோடனே கபக்குன்னு வாயில் போட்டுறணும். சரியா? சாப்பிட்றதெல்லாம் இல்லை, எனக்கு அடிச்சு அதை டேஸ்ட்டை பார்த்துட்டு துப்பிடலாம். டேஸ்ட்டை பார்த்துட்டு விருப்பம்னா சாப்பிடுங்க, விருப்பம் இல்லாட்டி துப்பிடுங்க. சரியா? ஏன்னா 9 ஃப்ளேவர்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ரெடியா? 1 2 3. நான் தப்பிட்டேன். அப்பா எனக்கு தான் ஊது. என்ன மணக்குது? ஊது. எனக்கு சீரகம் மணக்குது. இந்த ரப்பர் சொல்லிட்டு உனக்குமா? எனக்கு இனிக்குது. எனக்கு சின்ன சீரகம் நல்லா இருக்கு. ரப்பர், அந்த ரப்பர் டேஸ்ட். அப்பாடா, நானும் மம்மியும் எஸ்கேப். நம்மளோட போன வீடியோவிலையும் இதே பேட்டர்ன் தான் நடந்தது. மிஸ்டி தான் எப்பயுமே மாட்டோம். நல்லா இருக்கு இந்த ஃப்ளேவர், சீரகம் மணம். இதை வந்து நீங்கள்
கடிக்கணும் சரியா, கடிச்சாதான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ பேர்ன்ட் ரப்பர் எங்களுக்கு வரல, மிஸ்டிக்கு வந்தது. பெரிய அதுதான் முன்னுக்கு நான் எடுத்துட்டேன். முன்னுக்கு எடுத்து தப்புறதுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். முன்னுக்கு கல் எடுத்து எனக்குதா. நீ கொஞ்சம் பேசாத சரியா, நீ பேச பேச எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நீ என்னத்த சாப்பிட்ட? எங்க போக போக இந்த நாத்தம் நாருது. சரி, அடுத்ததுக்கு நம்ம போயிடுவோம். டிங்கி சாக்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி. சரி, இந்த வந்திருக்கு, என்னங்கிறத பார்த்துருவோம். இது என்னது? ஐயா இது என்னது? ஏதோ என்னவோ. அண்ணா ரெடி? இதில் தான் தெய்வீக ஸ்மெல் வருது, இதாக தான் இருக்கும். ரெடியா? நாருது. 1 2 3. சொல்லி சொல்லி எனக்கு தாய். என்னது? என்ன தெரியுது? நீ வந்து வாய கழிட்டு வர வரைக்கும் எனக்கு இன்னும் எதுவும் வரலைங்க. நம்ம சொல்ல சொல்ல உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆமாம், இவங்க சொல்கிறத கேட்கும்போது தான் ஒரு மாதிரி ஏதோலாம் நினைவுக்கு வருது. சரி, இப்போ வந்து ஜூசி பேர் இல்லாட்டி பூகர். பூகர்னா மூக்கு. ஆனால் இப்போ சாப்பிட்டதுலேயே இப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்டோமே என்ன மணக்குது? சொக்ஸா? குப்பை நாத்தம். குப்பை நாத்தமா? குப்பை அவிஞ்சு நாரம் அது மாதிரி. குப்பை வேண்டா போய் அவிக்க. அம்மா சொல்கிறாரு குப்பையை அவிச்சா ஒரு ஸ்மெல் வரும். அடங்கிடுது. சொக்ஸா தான் இருக்கு. ஏன்னா பிங்க் கலர் வந்து ஸ்டிங்கி சொக்ஸ் தான் போட்டுருக்காங்க. சொக்ஸை தின்னுருக்காங்க சார். மாத்தலாம் மாத்தலாம் கூட. இது மனக்கு தெரியும் முதல்ல. அது எல்லாம் உண்டா கிடக்கக்குள்ள. இல்ல இதுல கூட மிஸ்டி வந்து லாஸ்ட் மினிட்ல என்னோடத மாத்துறாங்க. இதுவும் அப்படிதான். எது ஓவர் கப்பா இருக்கு? எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒருவேளை இந்த பேக்கெட்ல இருக்கிறது எல்லாமே அந்த சேர்ந்து அந்த சரி, அடைச்சு. இதுக்கு வந்து இந்த மூக்கு இதுன்னு சொல்றாங்க. ரெடி? ஏக் தோக் தி. என்னது உங்களுக்கே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு இந்த ஹெவியான கெமிக்கல் நாத்தம். அது என்ன தெரியுமா? இங்க பாரு, நீ பண்ணி அதை எடுத்து வாய்க்கீழே வச்சிருக்காங்க. ஏன் மூஞ்சல் மாதிரி இருக்கு? கோக் குடிக்க ஜமாயிங்க. ஒரு கடியோட ஏங்க இல்ல இதை கெமிக்கல் தின்னுபுட்டு கோக்க குடிச்சா கோக்க கசக்குது. அடுத்தது ஆஸ்பத்திரி பக்கம் போய் பழைய பேண்டேஜ் பார்ப்போமா? பழைய பேண்டேஜ். சரி, இப்போ முதல்ல நான் எடுக்கிறேன். சரி, 1 2 3. அரே என்னது நீங்க எல்லாமே எனக்கு சத்தியம் வந்தா நாத்தம் தானே இருந்தது. பென்சிலின் மருந்து போல. எனக்கு பொமக்ரேனேட் நல்ல புளிப்பா இருக்கு. இவரு ஏய் தம்பி, என்ன தம்பி எடுக்கும்போது யோசிக்க வேணாம். புளிப்பா இருக்கிறது அப்பதே வந்திருக்கலாம். ஏங்க எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டே வர்றேன் நான். கடவுள் என் பக்கம். நான் போயிட்டு அவன் கக்கசுக்கு. ஐயோ இதுலயே இப்ப எடுத்ததான் கெட்ட இதா இருக்கு. மிஸ்டியை பாருங்களேன், இந்த 4 நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வர்றவங்க மாதிரி மூஞ்சி மாறிடுச்சிங்க. அப்புறம் யாரு நீங்க அந்த மாதிரி மாறிடுச்சு. 4 முட்டை தானே சாப்பிட்டீங்க. நீங்க சாப்பிட்டு என்ன மிஸ்டி? இவங்களுக்கு இந்த பீன் பூஸ்ல ஒழுங்கா விளையாட தெரியாது. என்ன மாதிரி நேக்கா போகணும். என்கிட்ட இருந்து நீ தானே மாத்தி எடுத்த. அப்பயா சரி, அடுத்தது எங்க போலாம்? வெள்ளையாடு. வெள்ளை காரம் போய் சொல்ல மாட்டாங்க. பேண்டேஜ் எப்படிங்க இருக்கு? இப்ப நம்ம மூக்கு சளிக்கு போவோமா? அப்ப முதல் என்னது? அது காஞ்சது இல்ல, அது காஞ்சது. அப்படியெல்லாம் நீங்க ஓட முடியாது. சரி, நான் இதை எடுக்கிறேன். கலர் கொஞ்சம் குறைவா. அம்மா சொல்றாங்க இதுல கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை எடுப்போம். இது என்னது? இது வந்து மூக்கு சளி. ஒண்ணு மூக்கு சளி வரணும், இல்லாட்டி பீச் ஸ்மெல் வரணும். பீச். ஆர் யூ ரெடி? 1 2 3.
அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால். ஐயோ, நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் என்ன இது புளிக்குது சாப்பிட்டு பார்த்தா. போய் ஒரு சாய் புளிப்பு நாத்தம் பாப்பா. எனக்கு வந்தது பீச். என்ன நீ எல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து கேப்பச்சினோ இல்லாட்டி லிவர் அண்ட் ஒனியனுக்கு போயிடலாம். ப்ரௌன் கலர். அம்மா வந்து கும்பிடுறாங்க, கடவுளே எனக்கு எப்படியாவது கேப்பச்சினோ வாங்கி கொடுத்துரு, உனக்கு கடா வெட்டுறேன். கண்ணை மூடிட்டேன், உனக்கு நல்லா எடுக்கிறதா நம்ம ஒன்று எடுத்து தரல தானே. இரு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. சரியா? லிவரும் வெங்காயமும் கலந்த மாதிரி ஒரு கவிச்சி வாடை வரும். ரெடி? சரி. 1 2 3. அமுகு டுமுகள் அமால் அமுகு டுமுகள் அமால் டுமால். நான் நம்பிக்கிட்டேன். எனக்கு நல்ல வாசனை இருக்கு, டேஸ்டாக கூட இருக்கு, சாக்லேட் மாதிரி. 2 பேரும் வாமிட் பண்ணுறாங்க போயிட்டு. அப்பா, கும்பிட்ட கடவுள் காப்பாற்றிட்டாரு. இந்த நாத்தம் இல்லாமல் வேறு என்ன நல்ல மனம். ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல மனம். கேப்பச்சினோ நல்லா இருக்கு. கும்பிட்ட கடவுள் காப்பாற்றிட்டாரு. எங்க அது என்ன போடுவாங்க இந்த நாத்துக்கு? ஒரிஜினலாக சேர்ப்பாங்களோ? ஓ போய் இப்போதான் இப்போ நான் 3க்கு பிறகு தப்பிருக்கேன். ஆபத்து கொண்டு உடனே நல்லதே வரல. புளிப்பு கொஞ்சம் நக்கிறேங்க, கொமட்டிக்கிட்டு வருது. எனக்கு நல்லா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எங்க நான் வாந்தி எடுத்து ஓடுறேன், ஆனா ஒருத்தன் மட்டும் சிரிக்கிறான். எனக்கு அந்த சத்தம் கக்குஸ் வரைக்கும் கேட்குது. மூத்த பாருங்களேன். எனக்கு ஒரு ஸ்மெல் வந்த உடனே நான் வந்து மனசை மாத்துறேன், இல்லை இது கேப்பச்சினோ தான், ஒத்துக்க அப்படின்னு பார்த்தா எங்க ஒத்துக்கிறது. இப்போ நம்ம சாப்பிட போறது ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூதி, இல்லைன்னா செத்த மீன். அந்த நாய் போயிட்டா? இல்லை, நாய் இன்னும் வரல. நான் கண்ணை மூடிட்டு ஒன்று எடுக்கிறேன் சார். இது வந்து செத்த மீன். இந்த மீன் கவுச்சி வாடை வரும். 1 2 3. நான் சாப்பிடல. இல்லை பாரு, எனக்கு தெரியும். கடிக்கணும், கடிங்க மிஸ்டி. எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கு. இப்போ நான் கடிக்கணும். எப்படி கட்டிங்க மிஸ்டி, கடிங்க. நல்லா இருக்கு. தப்பிட்டியோ நீ? இல்லை, ஒரு மாதிரி புளிப்பு மினிப்புமா வந்தால் அது நல்லா இருக்கு. கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆகுது. இது என்னன்னு தப்பிச்சிட்டீங்களா? மிஸ்டி வந்தீங்க, தப்பிச்சிட்டீங்களா? ஆமாண்ணே. சரி சரி, தப்புங்க. அம்மையும் பிள்ளையும் தப்பிச்சிட்டீங்களா? உனக்கு என்ன வந்தது? கரும்பும் அது குருமா. ஒரு ஒரு இது மட்டும் இல்லை, ஆரம்பத்துல இருந்து சேர்ந்து எல்லாம் மிஸ்டி சொல்லுது ஏதோ கருமோன்னு. அம்மா வந்து சந்தோஷம், அது கருமா இல்லைங்க, குருமா. இப்போ வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஈர நாயும். நான் இந்த விளையாட்டுக்கு அது முதல்ல சொல்லியிருக்கேன், பாதி தூரத்துல எல்லாம் வரும். இருங்க இருக்கிறதே 3 பேரு, நீங்க பிடிக்கிட்டு போயிட்டா நான் மட்டும் பார்த்தீங்கிறது. இருங்க மிஸ்டி, சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்ணை மூடிட்டாரு. இது கொலைக்கு மடங்கியா எடுத்தது இல்லை, அது கொலைக்கு மடங்கியா. யாருக்கு ஈர நாய் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். 1 2 3. அப்ப நான் சாப்பிடல. அமுகு டுமுகள் அமால் டுமால் அடிக்கணுமா? அமுகு டுமுகள் அமால் டுமால். அடிக்கணுமா? தாங்கப்பட்டது நீ எனக்கு வந்துருச்சு.
அப்பா அப்பா ஃபர்ஸ்ட் டைம் போய் ரெண்டாவது தடவை ஃபர்ஸ்ட் டைம் நல்ல மிட்டாய் வந்திருக்கு அப்பா வா உனக்கு வந்துருச்சா? எனக்கு அந்த ஸ்மெல் தெரியும் எப்படி இருக்குன்னு ஈர நைட் ஏங்க நாங்க சின்ன வயசுல எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்தோம். நாய் செடி என்னவாங்க அந்த நாய்கிட்ட அதை குளிச்சுட்டு வந்தா ஒரு கப்பு வரும். அது அப்படி அதில் ஒரு வேற முடியாது. ஏங்க எப்படிங்க அந்த ஸ்மெல்ல அப்படியே டேஸ்டா மாத்தி எடுத்து வந்திருக்கீங்க? ஈர நாயாமல என்னன்னே தெரியல. என்ன தேவதாடு என்னன்னு தெரியல. அந்த மூட்டை பூச்சின்னு நினைக்கிறேன். 1 2 3 கடிக்கவா? கடி 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 கடி. ஒரு மூட்டை பூச்சில இது வேற என்னமோ. அந்த ஒரு மாதிரி பச்சை பூச்சி இருக்கு, வெள்ளாமை பூச்சண்டா, அது ஒரு மாதிரி மணக்கும். நான் கேட்டேன் அவங்ககிட்ட அது எப்படி மணக்குதுன்னு. எக்ஸாம்பிள் கொடுக்குறான் பாருங்க. நான் எனக்கு ஒரு அளவுக்கு தப்பிச்சிட்டேங்க. நீயே தப்பிச்சிட்டீங்க தானே. இல்ல அந்த பூச்சி மனம் தான். பூச்சியா? இவ சரியா கடிக்கல, அவள் துப்பிட்டாள். இங்க பாரு, நீ சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். நாங்கெல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மிஸ்டி கேக்குது கடிக்கவா? நீ ஒழுங்கா கடி சொல்லிவிட்டேன். எல்லாரையும் கூட எனக்கு பரவாயில்ல, அது ஒழுங்கா கடி. ரெண்டு இருக்கா? எங்க இஷ்டம் இல்லாம வருதுங்க விளையாடுறதுக்கு. மனமெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் அந்த இதுல இருந்து வெளியே வரல. நான் இந்த நாயில இருந்து, ஈர நாய், அது ஒரு மாதிரி பேச முடியல பாருங்க. தொண்டையில ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏதாவது சொல்லி மைண்டை மாத்தின. எனக்கு இமேஜினேஷன் வேற எங்கேயோ போகுது. இவள் வேற இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலா, அது மைண்டில் விஷுவலாக ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மா கேட்குறாங்க என்ன எங்க அடுத்தது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ரெண்டமா எடுத்து திம்பமா. 1 2 3 அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால். என்னன்னு தெரியும்? என்னன்னே தெரியலைங்க. ஒரு மாதிரி அந்த ஜலதோஷம் பிடிச்சி 3வது நாள் நமக்கு ஒரு நம்ம மூக்குக்கு ஒரு ஸ்மெல் வருங்க. தெரியுது, ஞாபகம் வருதா உங்களுக்கு? இன்ஃபெக்ஷன் ஆகுதா? இதை இவங்க யாருக்காவது 3 பேருக்கு கொடுத்துங்க. யார் ஃபேமிலிக்கு உங்களுக்கு கொடுத்துக்கோ. எங்க முடியலைங்க, தலை வலிக்குது. இன்னும் 3 மிச்சம் இருக்கு. நீங்க சாப்பிட்றீங்களா? வீட்டுக்கு வந்தவங்கள வருங்கையோட அனுப்பக்கூடாது. என்ன ஒரு விதமான ஏப்பமெல்லாம் போடுற. இப்போ மத்தியானம் சோறள்ளி வாயில வைக்கக்குள்ள இந்த ஞாபகம் தான் வருது. எங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு போங்க. அந்த வீடியோ கேட்குறீங்க போங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்களால் முடியல. மாதிரி ஆகுது. கொஞ்சம் இருங்க, நாங்கள் கொஞ்சம் கெப் எடுத்துட்டு இதை முடிக்கிறதா இல்லை மிச்சத்தை வாயில் போடுறதாங்கிறத கெப் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம். வெயிட்டை மினிக்கு. ஓகே காய்ஸ், கொஞ்சம் தண்ணியை சுடு தண்ணியை குடிச்சு கோக் கொஞ்சம் குடிச்சு நாக்கை கொஞ்சம் நியூட்ரல் ஆக்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மிச்சம் வந்தால் இவ்வளவு தான் இருக்குது. இதில் எதுங்கிறதெல்லாம் தெரியலை, அப்படியே அது குழம்பி போச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஆளுக்கு ஒன்று எடுக்க போகிறோம். 3 பேருக்கும் நல்லது வந்தாலும் வரலாம், 3 பேருக்குமே கெட்டது வந்தாலும் வரலாம், ஒருவருக்கு வந்தாலும் வரலாம். விதி விட்ட வழி. ரெண்டம் டேஸ்ட். எடு ஒன்று, நீ எடு ஒன்று. கண்ணை திறங்க. நான் அந்த கண்டியை பார்க்கக்கூடாது, கலர் பார்க்கக்கூடாது. ஒரு ப்ரௌன் போயிட்டு போல அம்மா இதில் கணக்கு வச்சாங்க. 2 அந்த லிவர் அண்ட் ஒனியன் இருக்குல்ல, ஒரு கிரீன் போயிட்டு, அதான் அது 2 இருக்கு. கிரீனும் 2 இருந்தது. யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அம்மா சொல்றாங்க, ஐயோ ஒரு ப்ரௌனும் எவனுக்கோ போயிடுச்சு, ஒரு க்ரீனும் எவனுக்கோ போயிடுச்சு. க்ரீன் அந்த மூக்கு இது. என்ன என்ன
இவரு டக்குன்னு நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல, இவருக்கு இந்த மூக்குன்னொடனே மூக்கா ஐயோ நம்ம சீட்டிங் பண்ணாலும் பரவாயில்லன்னு பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? மூக்கு இவருக்கு தா. சரி, அவங்க கலரை காட்டுங்க. தப்பிச்சினவா இது? அம்மாவுக்கு வந்திருக்கிறது மூக்கு, மிஸ்டிக்கு வந்திருக்கிறது லிவர் அண்ட் ஒனியன், எனக்கு வந்திருக்கிறது மூக்கு. சரி பாருங்க, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் மூக்கு சம்பந்தமானதும் மிஸ்டிக்கு லிவர் சம்பந்தமானதும் வந்திருக்கு. சரி இங்க பாரு, கடிக்காம ஃபைனல் பீஸ் பார்த்துட்டு மிஸ்டி சொல்லுது, அம்மையும் மகனையும் பார்த்துட்டு அப்புறம் கடிக்கலாம உன்னைய கடிச்சு போடுவேன். நீ என்ன பண்ற? இப்ப நான் சொல்லுவேன் அப்படி பார்த்தா. இவன் சொல்றான், நான் பொண்டாட்டியும் புருஷனையும் பார்த்துட்டு நான் கடிக்கிறேன். அப்போ நான் என்னத்தை பார்க்கறது? மாமியாரையும் மருமனையும் பார்த்துட்டு நான் கடிக்கிறேன் சார். இங்க பாரு, இதான் வந்து இப்போ மிச்சம் இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ண போறது இல்லை. ஃபைனல் இவ்வளோ பண்ணிட்டேன். இதை பண்ண மாட்டோமா? 1 2 3 கடிச்சிரு. அமுக டுமுகள் அமால் டுமால். எஸ்கேப்பா? அமுக டுமுகள் அமால் டுமால். மூக்கு இப்படிதான் உனக்கு. அம்மா இங்க மூத்த எப்படி வச்சிருக்காங்க? என்னன்னு கேட்க, மூக்கு இப்படிதான் நாருமா? என்னடா அது? உனக்கு என்ன வந்திருக்கு? லிவரு. அப்பாடா, உங்களுக்கு ஆனா மூக்கு மணக்கணும்னா சரி, ஆரம்பத்துல ரப்பர் அந்த மனம் அப்படியே தொடர்ந்து இன்னும் இப்போ வரைக்கும் இருக்கு. சந்தோஷம். அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி நோட்டு இல்லையா? நாங்கள் எத்தனை நல்ல விளக்கு பண்ணியிருக்கோம், அதில் பாட்டுவெல்லாம் கேட்கக்கூடாதா? இதில் பாட்டு தான் கேட்கணுமா? ஃபைனல் பீஸில் நான் மட்டும் எஸ்கேப்பு, மாமியாரும் மருமகளும் மாட்டிக்கிட்டாங்க. பார்க்க போகிறேன். இவர் அம்மையும் மகனும் என்ன பிரிச்சாரு, மாட்டிக்கிட்டாரு. இவர் புருஷனும் பொட்டாட்டி ஒன்று பிரிச்சாரு, மாட்டிக்கிட்டாரு. கடைசியில் நான் எஸ்கேப். அடுத்த முறை நடுவில் உட்காரு. அடுத்த முறையா? பேசாம போ. மிஸ்டி பார்ட் 4க்கு வழி போடுது. அடுத்த முறையா? இல்ல, நடுவில் உட்கார்றாங்க தப்பிக்கிறேன். ஏங்க, இனி யாரும் பீன் பூஸ்டர் சேலஞ்ச் பண்ண சொல்லி கேட்காதீங்க. எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த ஈர நாய் மனம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஈர நாயும் அந்த 3 நாள் சளி பிடிச்ச மூக்கு ஸ்மெல் இருக்குல்ல, அது ரெண்டும் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஏதோ ரொம்ப துன்புறுத்தி கேட்டீங்க. 100 டேஸ் சேலஞ்சுக்குள்ளே இதை பண்ணுனா நல்லா இருக்குமேனு தான் பண்ணினோம். இதுக்கப்புறம் கேட்காதீங்க. நல்லவங்க கேட்க மாட்டாங்க. அம்மா சொல்றாங்க, எவனாவது கேட்டா கட்டிங் தான் இனி. அப்போ இனி இந்த பீன் பூஸ்டர் பக்கம்லாம் நாங்கள் போகிறதா இல்லை. எங்கள் வாழ்க்கையிலே மலேசியாவில் 3 வாட்டி பண்ணிட்டோம். இனி அப்படியாவது பண்ணணும் அப்படின்னா நீங்களும் வந்து கலந்துக்குங்க, அப்பதான் பண்ணுவோம். சரியா? சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா பண்ணுவோம். இது வந்து தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ண முடியாது. ஏதோ 100 டேஸ் சேலஞ்சுக்குள்ளே வரணுமேனு நீங்கள் ஆசைப்பட்டதுனால வாங்கி பண்ணிட்டேன். மிஸ்டி சொல்லுது, தம்பி அண்ணன் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கே, ஒரு செத்த நாயை தின்னு விட்டு நீங்க தான் தம்பி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா காய்ஸ், உங்களை நாளைக்கு வேற vlogல வந்து சந்திக்கிறேன். Until then, it's Domestic Family signing off. Take care. Bye.